Hi friends, welcome to MK Family Channel. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ வீடியோ வந்து டவுன்லோட் போட்டு நம்ம யூடியூப்பில் போடுறோம். அப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் வந்து சிலவங்க ஒரிஜினல் கண்டென்ட்டும் போடுவாங்க, சிலவங்க வந்து ஏஐ கண்டென்ட் அந்த மாதிரிலாம் கூட போடுவாங்க. டவுன்லோட் போடுறப்போ வந்து ஒரிஜினலாக நம்ம அதுலேருந்து டவுன்லோட்னு அப்படின்னு கொடுக்குறப்போ நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாகிராமோட ஐடியோட மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஐடியோட சிம்பிள் இன்ஸ்டாகிராம் சிம்பிள் வந்து ஐடியோட டவுன்லோட் ஆகும். அப்படியே நீங்கள் யூடியூப்பில் போடுறதுனால அது வந்து நம்மளுக்கு வந்து சேஃபா அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து சில நேரத்தில் அது சேஃப் கிடையாது. நீங்கள் ஏன்னா சிலவங்க வேற ஒருத்தரோட வீடியோவும் எடுத்து போடுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி போடவும் கூடாது. அதில் சில எடிட்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அந்த லோகோ வந்து போகுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. எனக்குமே நான் போடுற இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து நான் என்னைக்காவது டவுன்லோட் பண்ணனாலுமே நான் அந்த லோகோலாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் போடுவேன். என்னோடய ஓன் வீடியோவாக இருந்தாலுமே இன்ஸ்டாகிராம் லோகோலாம் நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் போடுவேன். அப்படி அந்த இன்ஸ்டாகிராம்லாம் லோகோ இல்லாமல் அந்த ரீல்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் போடுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு வந்து எப்படி போடுறதுன்னு நான் போட்டு காட்டுறேன். நீங்களும் பாருங்கள். கிளியராகவே நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில் எப்படிலாம் டவுன்லோட் போடணும், எப்படி நம்ம அந்த ரீல் எடுத்துகிட்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். எந்த ஆப்புமே வேணாம், மெயினாக எந்த ஆப்புமே வேணாம், நம்ம வந்து அப்படியே டவுன்லோட் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம டவுன்லோட் போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம யூடியூப்பில் போட்டால் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்மளுமே ஒரு வீடியோ போடுறப்போ சேஃப் மட்டும்தான் பார்க்கணும். அதனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் போடுறப்போ லோகோ இல்லாமல் எப்படி டவுன்லோட் போடுறது, எந்த ஆப்புமே இல்லாமல் எப்படி டவுன்லோட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே மேலே தெரியுதுல்ல, அந்த சிம்பிள் தான் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலுக்குள்ளே வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு நீங்கள் போய்க்கலாம். ஆனால் என்னோடய இன்ஸ்டாகிராம் மூலிமா தான் சொல்லித்தர போகிறேன். இன்ஸ்டாகிராம் ஆப்பில் போனதும் கீழே வந்து உங்களுடைய சேனல் லோகோ தெரியும், அந்த இன்ஸ்டாகிராமோட லோகோ தெரியும், உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் டிபியும் அந்த லோகோ தெரியும். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோ டவுன்லோட் போட போகிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் அப்படின்னு காட்டும். அந்த ஷேர் இது பண்ணிங்கன்னா ஷேரில் வந்து காப்பி லிங்க் அப்படின்னு காட்டும். ஷேர்னு இருக்கா, அந்த ஷேரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து லிங்க் வந்து காப்பி பண்ணுற மாதிரி கீழே காட்டும். காப்பி லிங்க்குன்னு காட்டுதா, அந்த காப்பி லிங்க்கு காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் வந்துடணும். கூகுள் வந்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டவுன்லோட் அப்படின்னு போடணும். கூகுளில் போட்டுக்கோங்க. போட்டதும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ண அந்த இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிங்க அங்கேயே காட்டும் பாருங்கள், பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து நீங்கள் எந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்களோ அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும், ஷோ ஆகும். அந்த ஷோ ஆகுது பாருங்கள். எனக்குமே ஷோ ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் டவுன்லோட் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த வீடியோன்னு உங்களுக்கும் தெரியணும்ல, நீங்கள் காப்பி பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே எந்த வீடியோன்னு ஷோ ஆகுதா, இப்போ நான் டவுன்லோடு அப்படின்னு கொடுப்பேன். டவுன்லோட் கொடுத்ததும் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகுதும் மேலே நம்மளுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்னு தெரியுதா. இப்போது இந்த டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம கேலரியில் செக் பண்ணலாம். கேலரியில் செக் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லோகோ ரிமூவ் ஆகிருக்கும். அதுவுமே நான் காட்டுறேன் வாங்க. நான் வந்து எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னோடய கேலரி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணதும் இப்போ அந்த இது ஓடுறப்போ பாருங்கள், அந்த லோகோ இல்லை. தாங்க ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான், ஈஸி சிம்பிள் தான். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்குலாம் தேவையானது ஏதாவது ஒரு டவுட்னாலும் என்னோடய சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எந்த டவுட்ஸுமே வந்து கிளியர் பண்ணுறேன். எனக்கு வந்து இது எல்லாமே வந்து நானுமே வந்து நானாகவே கற்றுக்கிட்டது தான். நம்ம ஒரு சேனல் ரன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிறது நல்லது தான். உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ போட்டுமே நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை, டாடா, டேக் கேர்.